குடிநீர், பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே சோழங்குருடியில் அமைந்துள்ள சமத்துவபுரத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2000ஆம் ஆண்டு 100 குடும்பங்களுக்காக கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகள் தற்போது 200 வீடுகளாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் சாலை வசதி இருந்தும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும், குடிநீர் குழாய்கள் இருந்தும் தண்ணீர் கிடைப்பதில்லை என்றும் மக்கள் புகார் தெரிவித்தனர். அதிகாரிகளிடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என கூறிய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க அழைத்து சென்றனர். 3 வருஷமாகவே ஒழுங்காக தண்ணி வரல, குடிநீர் வரல. அது பிறகு மக்களுக்கு ரோடு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ ரோடை போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் பஸ்ஸு வரல. 3 பஸ்ஸு வருது, அது ரிப்பேர் ஆப்ஷனாக வராது. அதனால் நாங்கள் சின்னோடப்பில் போய் பஸ் ஏறுறோம். ஸ்கூலு பக்கத்தில் இருக்கனால பிள்ளைய கொஞ்சம் அங்கே பக்கத்தில் போய்க்கிறதுங்க. கொஞ்சம் அந்த படிப்பை முடிச்சுட்டு 8 வரைக்கும் படிச்சுட்டு 9க்கு போகிற பிள்ளைய வெளியிலேயும் போய் படிக்கணும். அதுக்கு பஸ் வச்சதில் அங்கே போய் வண்டியில் போய் இறக்கி விட்டு வர்றோம். 2வது ஒரு அடிவு போட்டிருக்காங்க, அதில் போரில் தண்ணி இல்லைன்ட்டாங்க. பொதுவான தொட்டி கட்டி வச்சுருக்காங்க குடிநீருக்கு, அதுலேயும் போரில் தண்ணி வரல. அடிக்கக்கா மோட்ரு ரிப்பராக போயிருது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேட்டர் வந்து எதனாச்சும் ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்து தண்ணிக்காண்டி வந்திருக்கோம். தண்ணிக்கு பேருந்து வசதி, மக்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு பொதுவான தொட்டியை கட்டி, ஆண்கள் பெண்களுக்கு தனியாக கட்டி தொட்டி கட்டி குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு ஒரு தொட்டி. எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சிண்டெக்ஸை மட்டும் வைக்கிறாங்க, வெறும் தொட்டியை வைக்கிறாங்க. போரெல்லாம் போட கிடையாது, ஒரே ஒரு போர் தான் இருக்குது. அதில் தான் கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் சுத்தமாக வரதே இல்லை எங்களுக்கு. இன்னொன்று கேட்டால், இப்போ நீங்கள் வந்து ரோடு வந்து போட்டு கொடுத்தீங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் ரோடு எதுக்குங்க சார் போடணும்? ரோடு ஒரு பஸ்ஸு வர்றதுக்காக தானே போடணும். ஆனால் என் பிள்ளைங்க எல்லாருமே 9th விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கோ ஆம்பளை பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒன்றுண்டா நாங்கள் என்ன செய்வோம்? நேற்று முதற்கொண்டு 2 வயசு பையனை காணாட்டு எல்லாருமே தேடினாங்க. அப்போ அந்த பிள்ளை காணாட்டு போட ஒரு பஸ் வசதி இருந்தால் தான் நாங்கள் எங்கேயும் போய் தேட முடியும். வண்டியில் இருக்கவங்க வண்டியில் போயிடுவாங்க. எங்களால் நடந்து போகிறவங்க நாங்கள் எதில் போக முடியும் சொல்லுங்கள்?